நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்து மகிமை. ஆண்டவர் ரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வார்த்தையில் ஜீவன் உள்ளவரே என்கிற இந்த செய்தி வேளையில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு மகிமை. என்னுடைய அல்லேலூயா ஜெபத்தின் ஊழியத்திற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜோசுவாட்டினுடைய ஊழியத்திற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஊழியக்காரர்கள், சபை மக்கள் யாவரும் நாங்களும் உங்களுடைய ஜெப விண்ணப்பங்கள் எல்லாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்கள் என்னன்னாலும் நீங்கள் எங்களுக்கு ஃபோனில் தொடர்பு கொள்ளலாம். நாங்கள் ஊழியத்தின் நிமித்தம் சில நேரம் எங்களோட ஃபோன் அட்டன் பண்ண முடியாவிட்டாலும் உங்களுடைய செய்தியாக, குறுஞ்செய்தியாக நீங்கள் மெசேஜாகவும் அல்லது வாட்ஸ்அப்பில் மெசேஜாகவும் 1155 முடிகிற இந்த நம்பருக்கு நீங்கள் உங்களுடைய ஜெப குறிப்புகளை எழுதி அனுப்பும்படி அன்பாய் கேட்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் தியானிக்கக்கூடியதான ஆசீர்வாதமான தலைப்பு வசனம் திருப்பிக் கொள்ளுவோம். வாசிங்கள். ரோமருக்கு எழுதினதான நிருபம் 11வது அதிகாரம் வாசிங்க. 12வது வசனத்தை பார். அப்போஸ்தலனாகிய பவுல் என்கிற தேவ மனுஷன் மூலமாய் தேவன் சொன்ன வார்த்தை. ரோமர் 11:12வது வசனம். அவர்களுடைய தவறு உலகத்திற்கு ஐஸ்வர்யமும் அவர்களுடைய குறைவு புறஜாதிகளுக்கு ஐஸ்வர்யமாயிருக்க அவர்களுடைய நிறைவு எவ்வளவு அதிகமாய் அப்படி இருக்கும். ஜெபிப்போம். பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஜீவனுள்ள தேவன் அப்பா, இந்த நாளிலும் உம்முடைய ஜீவனை எங்களுக்காக தந்திருக்கிறீங்க. அந்த ஜீவனை நாங்கள் புரிந்து கொள்ள, ருசிக்க உங்கள் வார்த்தை எங்களுக்கு தந்திருக்கிறீங்கப்பா. உங்கள் வார்த்தையை நீங்கள் எங்களோடு கூட தந்து எங்கள் ஒவ்வொருவரையும் குணமாக்குங்க, பரிசுத்தப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. கேட்கிற இருதயங்கள் திறக்கப்படுவராக. வசனத்துக்கு செவி கொடுத்து தேவனுடைய ஜீவனை சுதந்திரித்து கொள்ள ஆண்டவர் அனுக்கிரகம் செய்யுங்கப்பா. உங்களுடைய வார்த்தையை அனுப்புங்க. உங்கள் வார்த்தை மரித்தவனை உயிரோடு எழுப்பிற்று. உங்களுடைய வார்த்தை குஷ்டரோகத்தை சுஸ்தமாக்கிற்று. உங்கள் வார்த்தை பிசாசை துரத்திற்று. உங்கள் வார்த்தை எங்களை பரிசுத்தமாக்குறது ஆண்டவரே. உங்கள் வார்த்தையினால் எங்களை ஆசீர்வதியும். கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொன்னீங்க. வார்த்தை ஒவ்வொரு செவியிலையும் கர்த்தர் தந்து விசுவாசத்தை துவக்கி அருளுங்க. பெற்ற விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க. ஆண்டவர் அற்புதம் செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. பாருங்கள், இந்த 2025வது வருடம் நமக்கு ஆசீர்வாதம் இருக்க நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி திருவசனத்தை தியானிக்கும். பவுல் என்கிற அப்போஸ்தலன் மூலமாக கர்த்தருடைய ஆவியானவர் திருவுளம் பற்றி இருக்கிறார் என்று அந்த வருடத்தின் ஆசீர்வாதத்துக்காக பார்த்தோம். ஜனவரி 1 கிறிஸ்துவானவரை பிதாவாகிய தேவன் சபைக்கு எப்படி தந்தார், எல்லாவற்றாலும் நிரப்புகிற நிறைவாகிய சபைக்கு அவர் தலையாக என்ன செய்தார், தந்தருளினார் என்று வாசிக்கிறோம். கிறிஸ்து யாருன்னா தலை. அது என்ன தலை? எல்லாவற்றாலும் நிரப்புகிற, நிறைவாக்குகிற தலை என்று பார்த்தோம். 2வது மாதம் பிப்ரவரி மாதத்தில் பார்த்தோம். அவர் நம்மேல் கண்ணோக்கமாக இருந்து, லேவியராகம புஸ்தகத்தில் இருக்கிறது, நம்மேல் கண்ணோக்கமாக இருந்து நம்மை பழுகவும் பெருகவும் பண்ணி உன்னோடே என் உடன்படிக்கை என்ன செய்வேன், திடப்படுத்துவேன் என்று பழுகவும் பெருகவும் என்கிற நிறைவை பார்த்தோம். 3வது மாதம் மார்ச் மாதத்தில், கடந்த மாதத்தில் நாம் தியானித்தோம். நிறைவு தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறதற்கு எப்படி வேறும் சொல்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25வது அதிகாரத்தில், உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணமும் அடைவான். இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும், பரிபூர்ணமும் அடைவான். நிறைவு தேவனிடத்திலிருந்து நிறைவை சுதந்திரிக்க நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி பார்த்தோம். இந்த 4வது மாதத்தில், இந்த ஏப்ரல் மாதத்தில் நாம் இப்பொழுது வாசித்தோமே, அந்த வசனத்தை பாருங்கள். ரோமர் 11வது அதிகாரம் 12வது வசனம். அவர்களுடைய தவறு உலகத்திற்கு ஐஸ்வர்யமும் அவர்களுடைய குறைவு புறஜாதிகளுக்கு ஐஸ்வர்யமாயிருக்க அவர்களுடைய நிறைவு எவ்வளவு அதிகமாக இருக்கும் என்று சொல்லி பார்த்து வருகிறோம். யார் அவர்கள்?
அவர்கள் அப்படிங்கிறவர்கள் யார்? இஸ்ரவேல் என்கிற ஜாதி, அவர்களுக்குள் இருந்து புறப்பட்ட யூதர்கள், எபிரேயர்கள், இயேசு கிறிஸ்து பிறந்த குடும்பம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த குடும்பத்தை தான் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது, அவர்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. இன்றைக்கி நீங்களும் நானும் யாராக இருக்கிறோம் கேட்டிங்கன்னா புறஜாதிகள், அந்நியர்களாக இருந்தோம். இப்போ ஆண்டவர் கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தினால் நம்மை எப்படி மாற்றியிருக்கிறார்? ஒரே குடும்பமாய் நம்மை மாற்றியிருக்கிறார். இப்பொழுது நாமும் இஸ்ரவேலர்களாக ஆகிவிட்டோம், எபிரேயர்களாக மாறிவிட்டோம். இப்போ ஆண்டவரை அறியாத பிள்ளைகள் தான் புறஜாதிகள், அஞ்ஞானிகள். அப்போது அஞ்ஞானிகளாக இருந்த நம்மையும் மாற்றினார், அதே போல் அவர்களையும் என்ன செய்வார்? மாற்றுவார். ஆனால் நமக்குள்ளே உண்டாகிறதான இந்த பிரிவினைகள் என்ன செய்ய வேண்டும்? மாற வேண்டும். அன்றைக்கு சபைக்குள் ஒரு காரியம் இருந்தது. என்ன? உண்மையிலேயே மாம்சத்தின்படி இயேசு பிறந்த அந்த எபிரேயர்களும் சபையில் ரட்சிக்கப்பட்டு சேர்க்கப்பட்டிருந்தார்கள், புறஜாதிகளும் ரட்சிக்கப்பட்டு சபையில் சேர்க்கப்பட்டிருந்தார்கள். அந்த நாட்களில் என்ன உண்டாயிற்று? இருவர்களுக்குள்ளே ஒரு சின்ன காரியங்கள், பகைமைகள் உண்டாயிற்று, பெருமைகள், பொறாமைகள், கசப்புகள் உண்டாயிற்று. அதுதான் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அதை குறித்து தான் பவுல் விளக்குகிறார். ஆனபடினால் நமக்குள்ளே இந்த பகைமை, பொறாமை, கசப்பு, பிறரை துச்சமாய் நினைக்கிற எண்ணங்கள் நமக்குள்ளே என்ன செய்யக்கூடாது? வரவே கூடாது என்று ஆண்டவர் பேசியிருக்கிறார். அது என்ன? இஸ்ரவேலர்கள் விழுந்து போனவர்கள், இஸ்ரவேலர்கள் தேவனுடைய குமாரனாகிய இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், காட்டி கொடுத்தவர்கள், காரி உமிழ்ந்தவர்கள், சிலுவையில் அறைகிறதற்கு ஒப்பு கொடுத்தவர்கள், இவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று புறஜாதிகள் சொல்கிறாங்க. ஆனால் இஸ்ரவேலர்களில் ரட்சிக்கப்பட்டாங்க, எபிரேயர்கள் ரட்சிக்கப்பட்டவங்க சொல்கிறாங்க, அது உண்மையாக இருந்தாலும் இயேசு எங்கள் குடும்பத்தில் தான் பிறந்தார், இயேசு எங்கள் ஜாதியை சார்ந்தவர், எங்கள் முன்னோர்களுடைய இரத்தத்தில் பிறந்தவர், அவர் மூலமாகத்தான் உலகத்துக்கே ரட்சிப்பு கிடைத்தது, நாங்கள் தான் முக்கியம்னு சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட இந்த நாட்களில் தான் ஆண்டவர் பேசுகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். என்ன பேசுகிறார் என்றால், வேதம் சொல்கிறது, அவர்களுடைய தவறு உலகத்திற்கு ஐஸ்வர்யமும், அவர்களுடைய குற்றம், குறைவு புறஜாதிகளுக்கு ஐஸ்வர்யமாக இருக்க அப்படின்னு சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறதான காரியம் என்ன அப்படின்னு கேட்டால், இஸ்ரவேலராக இருந்தாலும் அஞ்ஞானிகளாய் புறஜாதிகளாக இருந்தாலும் தேவனுடைய நோக்கம் எல்லாரையும் குறைவுகளெல்லாம் என்ன செய்யணும்? நிறைவாக்க வேண்டும். ஆமேன்னு சொல்லுங்கள். ஆமேன். ஏன்னா நம்ம ஆண்டவருக்கு எந்த விதமான பட்சபாதமே கிடையாது. அவர் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல, அவர் ஜாதி பார்க்கிறவர் அல்ல. கிறிஸ்தவர்கள் ஜாதி பார்க்கலாம், ஆனால் கிறிஸ்து ஒரு நாள் என்ன செய்ய மாட்டார்? ஜாதி பார்க்க மாட்டார். தயவு செய்து கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் ஜாதி பார்க்கிறவர்களாக இருப்பினால் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுங்க. இன்றைக்கும் அநேக கிறிஸ்தவ குடும்பங்களை பார்க்கிறோம். அவர் ரட்சிக்கப்பட்டேன், ஸ்நானம் எடுத்தேன், அபிஷேகம் பெற்றேன் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் திருமணம்னு வந்தால் அவங்க ஜாதியை தான் என்ன செய்கிறாங்க? பார்க்குறாங்க. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்குள்ள அந்த அனுபவம் இருந்தால் நிச்சயமாக நாம் பரலோகத்துக்கு என்ன செய்ய முடியாது? பட்சபாதம் உள்ள நாம் போகவே முடியாது. கர்த்தர் ஸ்தோத்திரம். அதை குறித்து இதெல்லாம் ஒரு பாவமா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் பெரிய பெரிய சம்பவங்கள் இதனால் நடந்திருக்கிறது. கர்த்தர் ஸ்தோத்திரம். இது இப்போ நமக்கு தலைப்பல்ல, இப்போ நம்ம பார்க்க போகிறதை தியானிப்போம். அதனால் ஜாதி பார்க்குற அனுபவம் நம்ம விட்டு என்ன செய்யட்டும் மாட்டோம். எனக்கு ஆண்டவர் தந்த ஆவிக்குரிய தகப்பனார், என்னுடைய அலிலியா ஜபேட்டினுடைய ஃபவுண்டர், ஸ்தாபகர் பாஸ்டர் ஜே சேகரநில தம்பி ஐயா அவர்கள், அவ்வளோ சன்னியாசி, கர்த்தருக்கு மகிமை, திருமணம் ஆகாது வரம் பெற்ற அழைக்கப்பட்ட அன்னகராக அழைக்கப்பட்ட கர்த்தருடைய தாசர், கர்த்தருக்கு மகிமை, 16 வயதிலே கர்த்தருடைய ஊழியத்திற்கு வந்தார்கள். 50 ஆண்டுகள் கர்த்தருக்காக வல்லமையான ஒரு ஊழியத்தை நிறைவேற்றினார்கள். அவர்கள் மூலமாக நூற்றுக்கணக்கான ஊழியக்காரர்கள் எழும்பியிருக்கிறார்கள். அவருடைய மரண நாட்களிலே மட்டும் 300 ஊழியக்காரர்களுக்கு அதிகமான பேர், நாங்கள் இவர்கள் மூலமாக ஆண்டவர் எனக்கு ஊழியர் அழைப்பை தந்தார் என்று வந்து சாட்சி சொன்னார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த அளவிற்கு பயன்படுத்தப்பட்ட ஒரு அப்போஸ்தலன் பாருங்கள். அவர், நாங்கள் ஆண்டவரை அறியாத குடும்பத்திலிருந்து வந்தோம், நாங்கள் இங்கே பார்க்குற அவங்க ஜாதி நாங்கள் கிடையாது. எங்கள் சபையில் இருக்கிற பிள்ளைகள் எல்லாருமே அப்படி தான். எல்லாரும் அப்பா தகப்பனாக தான் நினைப்பாங்க. அவங்க அடிக்கவும் செய்வாங்க, திட்டவும் செய்வாங்க, அன்பாருக்கவும் செய்வாங்க, எல்லாரிடத்திலும் சமமாக நடந்து கொள்வாங்க. அவங்களுடைய ஜீவி என்ன தெரியுமா? இந்த ஜாதி பார்க்கிறதே பிடிக்காது. அவங்களுடைய போதகங்களை இன்றைக்கி நீங்கள் சர்ச் பண்ணி யூடியூப்பில் நீங்கள் பார்க்க முடியும். பாஸ்டர் ஜே சேகர் நல்ல தம்பி என்று பார்க்கலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு அற்புதர் என்றும் அந்த தலைப்பில் நீங்கள் என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். அநேக அதாவது பிரசங்கங்கள் இருக்கிறது, ஆழமான அல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்க எந்த பைபிள் காலேஜும் படித்ததில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவர் சிறு வயதில் 16 வயதிலேருந்து பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தார். அவங்களுக்கு இருந்த ஒரு சுபாவம் என்னென்னு கேட்டிங்கன்னா, பட்சபாதமே இருக்காது. எங்கள் சபையில் எல்லாருக்கும் ஒரே ஆகாரம், ஆராதனை முடிஞ்சோடனே
எல்லாருக்கும், கோடீஸ்வரங்களுக்கும் ஏழைகளுக்கும் எல்லாருக்கும் ஒரே ஆகாரம். கர்த்தருக்கு மகிமை. எப்பொழுதும் ஆராதனை முடிஞ்சோன்னே சாப்பாடு உண்டு, அவங்க கையாலே சமைத்து கொடுப்பாங்க. எல்லாருக்கும் ஒரே ஆகாரம். இவங்க ஸ்பெஷல் அவங்க ஸ்பெஷல்லாம் கிடையவே கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காரணம் என்னென்னா, பட்சபாதம் இல்லாத ஒரு தெய்வத்தை ஆராதிக்கிறோம். பட்சபாதம் இல்லாமல் தான் கர்த்தருக்கு என்ன செய்ய வேண்டும்? ஊழியம் செய்ய வேண்டும் என்று எங்கள் சபை பிள்ளைகளுக்குள் இன்றைக்கும் எல்லா ஜாதியை சார்ந்தவர்களும் எல்லா குடும்பத்தை சார்ந்தவர்களும் எங்களுடைய சபையில் அங்கத்தினராக இருக்கிறார். அன்றைக்கு கடந்த நாளில் ஒரு அம்மா, நான் ஒரு ப்ரேயர் ஷெல் நடத்த ஒரு கிராமத்துக்கு போயிருந்தேன். இங்கேருந்து ஓடி வந்து ஒரு அம்மா சொன்னாங்க, ஐயா என்னுடைய மகளுக்கு ஒரு மாப்பிள்ளை பார்க்கணும் ஐயா அப்படின்னு சொன்னாங்க. சரிங்கம்மா, நீங்கள் உங்கள் பாஸ்டர் இடத்துல சொல்லுங்கள், என்கிட்ட பயோடேட்டா தாங்க பார்ப்போம் அப்படின்னு சொன்னேன். அப்போ அந்த அம்மா சொன்னாங்க, ஐயா உங்கள் சபைக்கு தான் ஐயா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் எல்லா தரப்பட்டவங்களும் வர்றாங்க நாங்கள் கேள்விப்பட்டோம். நாங்கள் சொல்லுங்கள் அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இது ஒரு சந்தோஷமான காரியம். அன்றைக்கு இயேசு கிறிஸ்துவும் அப்படிதான், இன்றைக்கும் அவர் அப்படிதான். கர்த்தருக்கு மகிமை. நமக்குள்ளே எந்த பட்சபாதம் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. இஸ்ரவேலராக இருந்தாலும் சரி, புறஜாதிகளாக இருந்தாலும் உங்களுக்குள்ளே எனக்குள்ளே இப்போ என்ன இருக்க வேண்டும்? பட்சபாதம் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. இங்கே ஆண்டவர் என்ன செய்கிறார்? வேதம் சொல்கிறது, அவர்களுடைய தவறினால் அவர்களுடைய குறைவினால் இவர்களை நிறைவாக்குகிறார். யோசித்து பாருங்கள். அப்போ என்ன நடக்குது? இஸ்ரவேலர்கள் தவறு செய்தார்கள், உலகத்திற்கு ஐஸ்வர்யம். இஸ்ரவேலர்கள் குறைவுள்ளவர்களாக இருந்தார்கள், புறஜாதிகளுக்கு என்னவா உண்டாயிற்று? ஐஸ்வர்யம் உண்டாயிற்று என்று பார்த்தோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இப்பொழுது ஒரு வசனத்தை வாசிப்போம். 25வது வசனம். மேலும் சகோதரரே, நீங்கள் உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதபடிக்கு ஒரு ரகசியத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்று இருக்கிறேன். அது என்ன? புறஜாதிகளுடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரவேலரில் ஒரு பங்கு கடினமான மனதுண்டாயிருக்கும். நல்ல கவனிங்க. என்ன அப்படின்னு கேட்டால், நாம் இன்னும் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறோம். இன்னும் புறஜாதிகள் நாம் ரட்சிக்கப்படுற வரைக்கும் ஒரு குடும்பம், ஒரு கோத்திரம், ஒரு பெருங்கூட்டம் இஸ்ரவேலில் எப்படி தான் இருப்பாங்களாம்? ரட்சிக்கப்படாமல் தான் இருப்பாங்களாம். ஏன் காரணம் கேட்டால், நாமும் இன்னும் ரட்சிக்கப்படலை அப்படிங்கிறதுனால. அப்போது அவர்களுடைய குறைவினால் நாம் நிறைவானது மட்டும் இல்லாமல், இப்போ நம்முடைய குறைவினால் அவங்களுக்குள்ளே என்ன உண்டாகுது பாருங்கள், உண்டாகுது. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நமக்குள்ளே ஒரு காரியம் உண்டாக வேண்டும். என்ன உண்டாகணும் பாருங்கள்? நிறைவு. நமக்குள்ளேயும் நிறைவு உண்டாகணும், அவர்களுக்குள்ளேயும் நிறைவு உண்டாகணும். ஏனென்றால் கர்த்தரோ பட்சபாதம் இல்லாதவர். அப்போ இன்றைக்கி நமக்குள்ளே இந்த ஜீவியம் இருக்கிறதா? நம்ம தான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம், நான் சுகமாக இருக்கணும். இன்றைக்கி அநேகர் ஜெபம் பண்ணுறாங்க, அப்படி தான் ஜெபம் பண்ணுறாங்க. கணவனுக்காக, மனைவிக்காக, பிள்ளைகளுக்காக, தனக்காகவே. இன்றைக்கி நிறைய ஊழியக்காரர்கள் அப்படி சொல்கிறாங்க, ஓன் மனைவிக்காக ஜெபம் பண்ணியிருக்கிறியா, ஓன் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணியிருக்கிறியா, உலகத்துக்கு ஜெபம் பண்ணுறியே இப்படிலாம் என்ன செய்கிறாங்க? ஐயா நம்ம தமிழ்நாட்டில் கூட நல்ல ஒரு வார்த்தை இருக்குயா. என்ன வார்த்தை தெரியுமா? ஊராம் பிள்ளையை ஊட்டி வளர்த்தா தாம் பிள்ளை எப்படி வளருமா? தானாக வளரும்பாங்க. ஊராம் பிள்ளைன்னா யார் தெரியுமா? எப்போதும் பகையாக இருக்கிற, இன்றைக்கும் பகையாக இருக்காங்க, கிறிஸ்தவ குடும்பத்துலேயும் பகையாக தான் இருக்காங்க. யாருன்னு கேட்டால் மாமியாரும் மருமகளும். மாமியாருக்கு மருமக யாருன்னு கேட்டிங்கன்னா ஊராம்பிள்ளை. இல்லை கவனிங்க, அந்த ஊராம்பிள்ளையை ஊட்டி வளர்த்தா, அவள் கர்ப்பவதியாக இருக்கும்போது தாம்பிள்ளை தன்னுடைய மகனுக்கு உண்டாயிருக்கிறாளே அந்த பிள்ளை தானாக என்ன செய்யும் அப்படின்னு ஒரு சொலவடை சொல்லுவாங்க. நல்லா கவனிக்கிறீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது நாம் புறஜாதியாய் அந்நியராக இருக்கிற எல்லாரையும் நமக்குள்ளே என்ன செய்ய வேண்டும்? நம்ம யாரிடத்திலும் பட்சபாதம் உள்ளவர்களாக இருக்கக்கூடாது. ஆண்டவர் எப்படி இருக்கிறார்? பட்சபாதம் இல்லாதவராக இருந்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, சுயாதீனன் என்றும் இல்லை. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, கிறிஸ்து இயேசுவுக்கு நாம் ஒன்றாக இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. நமக்குள்ள எந்த பாகுபாடும் இருக்கக்கூடாது, எல்லாரும் நிறைவுள்ளவர்களாக வேண்டும். இதுதான் ஆண்டோடைய சித்தம். உங்களுக்குள்ள எனக்குள்ள அந்த சுபாவம் இருக்கிறதா? நல்லா சிந்தித்து பாருங்கள், நல்லா யோசித்து பாருங்கள். ஐயா அதுக்காக நீங்கள் தேவ சமூகத்தில் என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே எனக்குள்ளே என்ன உண்டாகணும்? இந்த பட்சபாதம் பார்க்குற அனுபவம் என்னை விட்டு என்ன செய்யட்டும்? மாறட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு காரியம், இதை நான் பிரசங்கிக்கும் போது இன்னும் இன்றைக்கி ஒரு சில குறிப்பிட்ட அநேகர் எழும்பி இருக்கிறாங்க. அவங்களுடைய முழு ஊழியமே எதவாயிட்டுன்னு கேட்டிங்கன்னா இதை தான் பிரசங்கம் பண்ணுறாங்க. ஜாதி பார்க்குறார்கள், ஜாதி செய்கிறாங்க அப்படின்லாம் பேசி பேசி அதை இன்னும் அதிகமாக்கிடுறாங்க. அதை தாண்டி போகணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதுவே அழைப்பல்ல. நீங்கள் அதுக்குள்ளேயே என்ன செஞ்சிடறாங்க? குறிப்பிட்ட கட்சியையும் குறிப்பிட்ட சினிமாக்காரர்களைப் போல இவர்களும் என்ன செஞ்சிருந்தாங்க? அப்படியே மாறி விடுகிறார்கள். இன்றைக்கி நிறைய பேர் அப்படிப்பட்ட ஊழியக்காரர்களை பார்த்து நகைக்கும்படியான காரியங்கள் இன்றைக்கி நடந்து கொண்டிருக்கிறது.
கணத்திற்குரியவர்கள் நகைக்கப்படுகிறதற்கு காரணம் இப்படிப்பட்ட காரியத்தில் விழுந்து கிடக்கிறாங்க. நீங்களும் நானும் அப்படி இருக்கவே கூடாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நமக்கு நோக்கம் என்ன? அது ஜாதியாக இருந்தாலும், பணமாக இருந்தாலும், அறிவாக இருந்தாலும், கர்த்தர் ஸ்தோத்திரம், எந்த காரியமாக இருந்தாலும் பட்சபாதம் நமக்குள்ளே என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அதுதான் முக்கியமே தவிர மற்ற காரியத்தை என்ன செய்ய வேண்டாம், சிந்திக்க வேண்டாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஏன்னு சொன்னால் கர்த்தர் ஸ்தோத்திரம், நம்ம கிராமத்துக்குள்ளே நாம் ஜாதி பார்க்குறவளாக இருப்போம். சிட்டிக்கு போனீங்கன்னா அங்கே என்ன பார்ப்பாங்க, அவங்க ஜாதி பார்க்குறதில்ல. அவங்க என்ன பட்சபாதம் பார்ப்பாங்க, ஏழை பணக்காரன். அவன் காரில் போகிறான், இவன் சைக்கிளில் போகிறான். அவன் ஃப்ளைட்டில் போகிறான், இவன் காரில் போகிறான். இவ்வளோ தான் வித்தியாசம் பார்ப்பான். கர்த்தர் ஸ்தோத்திரம். இன்னும் நீங்கள் அயல்நாடுகளுக்கு போனீங்கன்னா நிறத்தை பார்ப்பான். அவன் கருப்பேன், இவன் வெள்ளை. அப்போ பட்சபாதம் தான் நமக்கு முக்கியமே தவிர கர்த்தர் ஸ்தோத்திரம் மற்ற காரியத்தை குறித்து புலம்பிக் கொண்டே என்ன செய்ய வேண்டாம், இருக்க வேண்டாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் எதுக்காக ஜெபம் பண்ணணும்? ஆண்டவரை, எனக்குள் இருக்கிற இந்த பாகுபாடு பார்க்குற அனுபவம் என்னை விட்டு என்ன செய்யட்டும், மாறட்டும். ஆண்டவரிடத்தில் கேளுங்க, ஆண்டவரே, நான் பட்சபாதம் உள்ளவனாக இருக்கக்கூடாது. ஒருவருக்கு ஒன்று, இன்னொருவருக்கு ஒன்றுன்னு சொல்லி நான் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. எனக்கு ஒரு ஏக சிந்தை எனக்கு என்ன செய்யுங்க தாங்க, ஏக இருதயத்தை எனக்கு தாங்க, எல்லாரையும் ஒரே போல் நேசிக்கிற இருதயத்தை எனக்கு தாங்கன்னு சொல்லி என்ன செய்யணும், கேட்கணும். ஏனென்றால் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, ஐஸ்வர்யவான்களுக்கு அநேக சிநேகிதர்கள் உண்டு, தரித்திரரோ தன்னுடைய உடன் பிறந்த சகோதரராலும் பகைக்கப்படுவார்கள். கூட பிறந்தவங்க கூட உங்களை என்ன செய்ய மாட்டாங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஏன்னா தரித்திரமாக இருக்கிறதுனால். ஏனென்றால் இந்த பட்சபாதம் உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் இன்றைக்கி தலைவிரித்து கொண்டு இருக்கிறது. ஆண்டவரே, இது மாறட்டையா. இன்றைக்கி யார் கேட்குறீங்களோ, இன்றைக்கி ஆண்டவர் உங்கள் வீட்டுக்கு வருவார், உங்கள் குடும்பத்துக்கு வருவார், உங்களை வந்து கர்த்தர் என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதான காரியத்தை பாருங்கள். அநேக நபர்களை குறித்து நம்ம என்ன செய்கிறோம், பார்க்குறோம். நல்ல கவனிங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். என்ன அன்றைக்கு நாளில் இருந்ததான ஒரு காரியம் என்ன தெரியுமா? குஷ்டரோகம் ஒன்று வந்தால் வேதம் சொல்கிறது தீட்டு என்று எழுதப்பட்டிருக்கிறது நியாயப்பிரமாணத்தின்படி. இன்றைக்கும் நம்முடைய தேசத்தில் கூட அப்படி என்ன செய்கிறாங்க. நோயை வைத்து இல்லை, ஜாதியை வைத்து. நோயை வைத்து இல்லை, ஜாதியை வைத்து மட்டும் இல்லை, ஏழை பணக்காரங்கிற வித்தியாசத்தை வைத்து, படித்தவன் படிக்காதவன்கிற பட்சபாரத்தை வைத்து இன்றைக்கி தீட்டு என்று என்ன செய்கிறார்கள், முடிவுபடுகிறார். இயேசுவோ வேதம் சொல்கிறது, குஷ்டரோகியை தொட்டவன் தீட்டு. குஷ்டரோகி யாரை தொட்டானோ அவனும் தீட்டு. நல்ல கவனிங்க. அப்போது தீட்டுப்பட வேண்டியவர்கள், தீட்டானவர்களை தேசத்திற்குள் அனுமதிக்கக்கூடாது. பட்சபாதத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். இதுதான் நடந்து கொண்டிருந்தது, இன்றைக்கி நடக்கிறது. ஆனால் இயேசுவோ என்ன செய்தாராம்? வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, குஷ்டரோகியை கூசாமல் அவர் என்ன செய்தார், தொட்டு சொஸ்தமாக்கினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நல்ல கவனிங்க. அப்போது கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு ஒரு ஞானம் உண்டாக வேண்டும், அறிவு உண்டாக வேண்டும், புத்தி உண்டாக வேண்டும். இயேசு கிறிஸ்துவனிடத்தில் எந்த ஒரு பட்சபாதமும் என்ன செய்யலை, இல்லை. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கி உங்களை தேடி வந்திருக்கிறார். அவரால் பயன்படுத்தப்பட்ட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எபிரேயர்களை பாருங்கள், அவர்களெல்லாம் பணக்காரர்கள் அல்ல, யூதர்களிலேயே பெரிய ஜாதியை சேர்ந்தவர்கள் அல்ல, மீன் பிடிக்கிறவர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சாதாரண கூடார செய்கிற வேலை செய்தவர்கள். இப்படிப்பட்டதான நபர்களையே என்ன செய்திருக்கிறார், அவர் தேடி போய் தன்னுடைய ஊழியத்திற்காக அழைத்திருக்கிறார். குறிப்பிட்ட ஜாதி அல்ல. ஏனென்றால் அவர் பட்சபாதம் இல்லாதவர். இன்றைக்கி உங்களை என்னையும் தேடி வந்திருக்கிறார். வேற சொல்ல, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என்னை தேடவில்லை, நானே உங்களை தேடி வந்தேன் என்று கர்த்தர் என்ன செய்கிறார், சொல்லுகிறார். இன்றைக்கி உங்களுக்குள்ளே எனக்குள்ளேயும் இந்த ஆசீர்வாதம், இந்த ரட்சிப்பு, இந்த சந்தோஷம் உண்டாகிறதற்கு என்ன செய்ய போகிறோம், சிந்தித்து பாருங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பட்சபாரத்தை ஆண்டவரே என்னை விட்டு என்ன செய்யுங்க, எடுத்து போடு. ஐஸ்வர்யவான்கள் வந்தால் முதல் ஆசனத்தை கொடுப்பார்களாம். இதெல்லாம் நம்மளை விட்டு என்ன செய்யட்டும், மாறட்டும். கர்த்தருக்கு மகிமை. ஆண்டவர் சொன்னார், இந்த சிறியரில் நீங்கள் யாருக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். சிறியரில் வஸ்திரம் இல்லாதவனுக்கு, ஆகாரம் இல்லாதவனுக்கு, வியாதியாக இருக்கிறவனுக்கு, துரத்துண்டவனுக்கு, அதுதாயா வேதம் சொல்கிறது, எனக்கே செய்தீர்கள். இல்லாதவனுக்கு நீங்கள் எதை செய்கிறீங்களோ அதை ஆண்டவருக்கே செய்கிறீங்க. ஏன்னு கேட்டால் ஆண்டவர்கிட்ட பட்சபாதமே இல்லை. இல்லாதவனிடத்தில் ஆண்டவர் இருக்கிறார். அவனிடத்தில் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் ஆண்டவரே அவங்க கூட தான் இருக்கிறாருங்கிறார். ஏன் தெரியுமா? உங்களை என்னையும் கர்த்தர் பட்சபாதம் இல்லாமல் ஆக்கிறதற்காக. அவனை நேசித்தீங்கன்னா உங்களுக்குள்ளேயே ஆண்டவர் இருப்பார். அவனுக்கு நன்மை செய்தீங்கன்னா உங்களுக்குள்ளேயே, உங்கள் குடும்பத்திலேயே ஆண்டவர் இருப்பார். எப்படி? நிறைவானவராக இருப்பார்.
கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். உங்களை நிறைவாக்கின ஆண்டவர் உங்களை கொண்டு அவர்களை நிறைவாக்குறதற்காக தான் உங்களை நிறைவாக்கி இருக்கிறாருங்கிறத நீங்களும் நானும் என்ன செய்யக்கூடாது, மறந்துடக்கூடாது. உங்களுக்கு இன்றைக்கி அநேக ஆகாரம் கொடுக்கப்பட்டதுக்கு காரணம் ஆகாரம் இல்லாதவங்களுக்கு உங்களை கொண்டு கொடுக்கணும். உங்களுக்கு அநேக தொழிலை கொடுத்ததுக்கு காரணம் அநேக பட்டினி பசியாக இருக்கிற ஏழையாக இருக்கிறவங்களுக்கு நீங்கள் தான் தொழில் வேலை கொடுக்கணுங்கிறதுக்காக தான் உங்களுக்கு தொழிலை தந்திருக்கிறாங்கிறத மறந்து போயிடாதீங்க. ஏனென்றால் நீங்கள் நான் பட்சபாதம் இல்லாதவர்களாக காணப்பட வேண்டும். இந்த இயேசு கிறிஸ்துவிடத்தில் என்ன கிடையாது தெரியுமா? பட்சபாதம் இல்லை. உங்களுடைய குறைவை கொண்டு என்னை நிறைவாக்க விரும்புகிறார், என்னுடைய குறைவை கொண்டு உங்களை என்ன செய்ய விரும்புகிறார், நிறைவாக்க விரும்புகிறார். ஒட்டுமொத்தத்தில் ஆண்டோடைய நேசம் என்ன தெரியுமா? மனிதர்கள் நீங்களும் நானும் நிறைவானவர்களாக இருக்கணும். உன்னதத்திலே மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷன் மேல் கர்த்தர் எப்படி இருக்கிறார்? பிரியம். அவன் நிறைவானவராக இருக்க வேண்டும். தன்னை ஆராதிக்கிறவன், தன்னை தொழுது கொள்ளுகிறவன், தனக்காக வாழ நினைக்கிறவன் நிறைவானவராக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வசனத்தை கேட்கிற அம்மா, ஐயா, இன்றைக்கி நீங்கள் என்ன குறைவோடு இருக்கிறீங்க? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். குறைவிலாவோடு இருக்கிறவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் என்ன வியாதியோடு இருக்கிறீங்க? வியாதியாக இருக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. எந்த குடும்பத்தில் உங்களுக்கு சமாதானம் குறைவுபட்டிருக்கு, சமாதானம் இல்லாதவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டா. உங்கள் குறைவை கொண்டு அநேகருக்கு நிறைவாக்க விரும்புகிறார். அநேகருடைய குறைவை கொண்டு உங்களை நிறைவாக்க விரும்புகிறார். நீங்கள் அவங்க குறைவில் செஞ்சதுனால அந்த குறைவை சரியாக்கின உங்களுக்காக நிறைவை தருவார். இது உங்களுக்குள்ளே உண்டாகும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நிறைவு உங்களுக்குள்ளே எனக்குள்ளே உண்டாகும்படி நாம் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலுமே ஸ்தோத்திரிக்கிறோம். வாசித்த வேத வசனத்தின்படி நாங்கள் பட்சபாதம் இல்லாதவர்களாய் நிறைவை பெற்றுக்கொள்ள ஆண்டவர்களுக்கு கிருபை செய்யுங்க. எங்களை தாழ்த்தி வறுமையாக்குகிறோம். மகிமை கனம் துதி எல்லாம் இயேசுவுக்கு செல்கிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.